வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஷால் நடிச்சிருக்க மதகத ராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஸ்டோரி வெறும் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் படம் தரமாக எடுத்திருந்தாங்க. நம்ம சுந்தர் சி டைரக்ஷனாலே தெரியும், கொஞ்சம் கிளாமர் இருக்கும், ஆனால் படத்தை ஒரு விதமாக கொண்டு போயிருப்பாப்புல. காமெடி சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒரு படத்தில். இந்த படத்தில் நம்ம சந்தோஷம் காமெடியாக நடிச்சிருப்பாப்புல, ஆனால் இப்போ ஒரு ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் காமெடியாக இருந்து நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காப்புல, நிறைய படம் ஹிட் படம் கொடுத்துருக்காப்புல. அதில் அந்த ஹிட் படம் இது ஒரு ஹிட் படம் தான். ஏன்னா அந்தளவுக்கு தரமாக காமெடி பண்ணியிருப்பாப்புல, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு மனோபலம் ஒரு காமெடி பண்ணியிருப்பாப்புல. அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் காமெடி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரி சிம்பிள் தான். என்ன ஸ்டோரினா, நம்ம விஷாலோட கூட ஒரு மூணு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவர் 2 ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் தான் அந்த அந்த அது வில்லனால ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த வில்லன் எப்படின்னா, புஷ்பா படத்தில் வர்ற மாதிரி. எப்படின்னா, ஒரு சிஎம்ஏ விலை கொடுத்து மாற்றிடுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய வில்லன். அவங்ககிட்ட அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி இவர் விஷால் காப்பாற்றுற அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஆனால் ஸ்டோரி சிம்பிள் தான். ஆனால் படத்தை விதம் ஒரு படத்தை சுந்தர் சி ஒரு விதமாக கொண்டு போயிருப்பாப்புல, சூப்பராக கொண்டு போயிருப்பாப்புல. காமெடி சீன் ஒவ்வொன்றும் தரமாக பயங்கரமாக எடுத்திருப்பாப்புல. 12 வருஷம் ஏன் இதை ரிலீஸ் பண்ண வச்சான்னு எனக்கு புரியல. ஆனால் அந்தளவுக்கு இருக்கும் படம் எல்லாமே தரமாக. காமெடி எல்லாமே நல்லாயிருக்கும், ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படத்தில் நம்ம விஷால் கேரக்டர் எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. இப்போ தான் அவர் அரசியலுக்கு போகணுங்காரு, அதே மாதிரி கொஞ்சம் நிறைய ஆசைலாம் வச்சுருக்காரு. ஆனால் அப்போ எப்படின்னா, ஒரு எப்படின்னா பெரிய ஆள் ஆகணும் அந்த மாதிரி ஆசை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அப்படி தானே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரையில் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு கூட போக போக ஒரு பொசிஷன் வேணும், அரசியல் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இவர் கொஞ்சம் 12 வருஷம் நடிச்சனால நல்லா நடிச்சிருந்தார். ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா நடிச்சிருந்தார். இவர் படமே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம். என்ன படம்னா நிறைய படம் நடிச்சு, தாமிரபரணி நடிப்பு பார்த்துருப்பீங்க, சண்டைக்கோழி நடிப்பு பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலையும் பயங்கரமாக நடிச்சப்பார். இவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன மாதிரி வரும். ஒரு ஆக்ஷன் கிங் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் வருமே, என்ன படம், சண்டைக்கோழி படத்தில் அந்த பஸ் சீனெல்லாம் ஒரு சைட் வருமே, அதெல்லாம் தரமாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் 2 ஹீரோயின் இருப்பாங்க. 2 ஹீரோயினுமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாரும் கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சி. இந்த மதகத ராஜா படம் பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.